ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலா டைம்ஸ். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சம்ருதியோட ஜியோட அப்பா அம்மாவுக்கு கனகாபிஷேகம். ஆமாம், அவங்க ஹிந்தி ஜியோட அப்பா அம்மாவுக்கு கனகாபிஷேகம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம். இந்த தாத்தாவோட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 21 அன்னைக்கு தான் இருந்தது. அன்னைக்கு தான் கனகாபிஷேகம் பண்ணாங்க. முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா பூர்வாங்கம் ஹோமம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஈவினிங் நாங்க அதுக்கு தான் போனோம். ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கு அத்வைதா ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே இருக்கிறனால நெக்ஸ்ட் டே அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் ஈவினிங்கே கிளம்பிட்டோம். பசங்க எல்லாம் ஹிந்தி கிளாஸ் பசங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரே ஆட்டம் பாட்டமா இருந்தது. ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹால் ஃபுல்லா வந்து ஒரே புகையா இருந்ததா, பசங்க எல்லாம் உள்ள உட்கார முடியல. அம்மா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பசங்க எல்லாம் வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே நின்று அப்படியே பேசிட்டு இருந்தோம். கனகாபிஷேகம் பாத்தீங்கன்னா 90 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் இது. இங்க தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்ந்து இருக்கனால அவங்களுக்கு திருமாங்கல்யம் எல்லாம் வச்சு நெக்ஸ்ட் டே கல்யாணம் பண்ணாங்க. ரீசெண்டா அதே ஃபங்க்ஷன் அப்போதான் சாஸ்திரிகள் சொன்னாங்க, ஒரு மனுஷன் வந்து 5 வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 5 வாட்டியான்னு கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அதுக்கு தான் அந்த சாஸ்திரிகள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் வாட்டி 4 மணி நேரம் நடக்கும் போது கல்யாணம் ஒரு வாட்டி ஒன்று, செகண்ட் டைம் அவங்களோட 60 வயசு முடியும் போது சஷித பூர்த்தியில ஒரு 2வது திருமங்கல்யம் கட்டுவாங்க. 3வது வந்து அவங்களோட 70th இயர்ஸ்ல வந்து பீமநத சாந்தி பண்ணும்போது 3வது திருமங்கல்யம். 4வது வந்து அவங்க சதாபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு திருமங்கல்யம் கட்டுவாங்க. 5வது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கனகாபிஷேகம் பண்ணும்போது 5வது திருமங்கல்யம் கட்டுவாங்க. இது மாதிரி 5 வாட்டி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி வயசான தம்பதிகிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதனால நெக்ஸ்ட் டே போக முடியல. அதனால முதல் நாள் ஈவினிங்கே போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம். இந்த மினி விளாக் இதோட முடிஞ்சிச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். கோகிலா டைம்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.